இன்னைக்கு வந்து இந்த டிஷர்ட் எடுத்துருக்கு காட்டு 25வா? ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட்ஸில் தான் 129 rupees என்னவோ பரவாயில்லன்னு தோணுச்சு. சரி அதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஆனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது அப்படின்னாங்க. சரி அதனால் போட்டு பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் லூஸாக தான் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கியா? ஓகே. ஏன்னா பசங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸு விஷயத்தில், ஏன்னா அது சீக்கிரமாக போயிடும். பார்ப்போம். இன்னும் 3 எடுத்திருக்கேன். ஸோ 2 சேம் சைஸாக இருக்குது. இந்த சைஸில் வேறு ஏதாவது எடுத்துக்கோ. சரி ஓகேவா? இப்போ தான் நான் பார்த்தேன் இந்த பிராண்ட். உங்களுக்கு தெரியும், நல்ல சூப்பர் பிராண்டு. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1600. அதாவது இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 3 பிளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஒரு சாஸ் பேனு, ஒரு கடாய், ஒரு ஃப்ரையிங் பேனு. நல்ல டீல். இது எம்ஆர்பியே வந்து 5800 ரூபாய். சூப்பர். முடிஞ்சால் வந்து ஸ்மார்ட் ரிலையன்ஸில் வந்து வாங்கிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட்டு எனக்கு வேண்டாம். என்னுடைய நான் வேறு மாடல் எதிர்பார்க்குறேன். இது கத்தப்பட. பட் ஆனால் சூப்பர் டீல். சீரியஸ்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க பங்கார்பேட்டில். ஓகேங்களா? இது வந்து அரௌண்ட் வந்து 129 rupees என்னவோ. பரவாயில்ல, நல்ல வுட்டு, நல்ல மாடல், நல்ல டிசைன், ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்கிட்ட நிறைய இருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது. நான் செய்கிற சமையலுக்கு இதெல்லாம் பத்தாது, கொஞ்சம் பெருசாக வேணும். ஓகே. இதுவும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து லெதர் ஃபீல் கொடுக்கும். இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், 3 பிளேஸ். ரொம்ப இது வந்து டிஷ் வாஷரும் கூட சேஃப். இது வந்து இங்கே வந்து சிலிக்கான் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க. ஈஸி டு க்ளீன் இது. அப்புறம் ஹீட் வந்து லெவலாக, இது அவருடைய ப்ளஸ் அதுதான், அந்த ஹீட் வந்து லெவலாட்டு ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. முன்னாடியே இன்ட்ரோ கொடுக்கணும், பட் ஆனால் இன்ட்ரோ கொடுக்கல. அப்படி லைவ் ரெக்கார்டாகவே தான் போனேன். சரி ராவாட்டே போட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் ட்ரெண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு நான் ரிலையன்ஸ் தான் போய் பார்த்தேன். இந்த கடை ரொம்பவே நல்லா இருந்தது. ஹோம் ஒன் அப்படின்னு ஒரு பிராண்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வெயிட்டாக இருந்தது. ரொம்ப தக்கையாக இருக்கும்னு நான் நினச்சேன், பட் ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து செப்பரேட்டாக இருந்தது. இந்த ஃப்ரையிங் பேன் செப்பரேட்டு, அந்த கடாயும் செப்பரேட். ஆனால் ரெண்டுத்துக்குமே லெட் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி யோசனையாக இருந்தது. இன்னொன்று வந்து எனக்கு அந்த செட்டாட்டு இருக்கணும், அதாவது 1 by 1 ஒரு பாத்திரத்தில் உள்ளே போடுற மாதிரி இருக்கணுன்றதுனால சரி நான் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஈவினிங் பக்கம் தான் திருப்பி வ்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ரித்தி வந்து டியூஷன் போயிருந்தாங்க. 8 o'clock ஹிந்தி சப்ஜெக்டுக்காக போயிருந்தாங்க. 8 மணி பக்கம் விட்டால் இடம் சரியான மழை பிடிச்சிது. என்னால் மூவே பண்ண முடியல. முன்னாடி வர்றது கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால் கார் எடுக்கல, நான் பைக்கில் தான் போயிருந்தேன். பயங்கரமான மழை, என்னால் பார்க்கவே முடியல. சரி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணல நான். அதுக்கப்புறம் மறுநாள் தான் கண்டினியூ பண்ணேன். அன்றைக்கி வந்து சண்டே இருந்தது. ஸோ சண்டே யூஷுவலாக நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு தான் நினைப்போம். பட்டு அப்படி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஆனால் எனக்கு சரி அதுக்கான டைம் இல்லை போல் அப்படின்றதுனால வீடியோ ஷூட் பண்ண பிறகு நமக்கு வந்து சொல்ல முடியாது எப்படி போகுது அப்படின்றது. அதனால் வந்து பூரியும் கிழங்கு பண்ணியிருந்தேன். இது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருந்தேன்றதுனால அதை ரெசிப்பியை கவர் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து லஞ்சுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் குளிக்க வச்சுட்டு இந்த நெயில் கட்ரு, அப்புறமா நெயில் கட் பண்ணி விடுறது, கொஞ்சம் அந்த கேர்ள்ஸுக்கான ஒரு விஷயம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சோம்னா அந்த சண்டேஸில் மட்டும் தான் ஃப்ரீயான இருக்கிற டைம் இருக்கும். அப்போ தான் அந்த வேலையெல்லாம் செய்வேன். லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வெஜ் பலாவ் தான் பண்ணினேன். நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு. சரி அதனால தான் வெஜ்ஜு போயிட்டுருக்கு. இல்லைனா என் வீடியோவில் நான்வெஜ் இல்லாமே அப்படின்றதான் இருக்கும். ஒரு பாட் வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கடல் பாசி, அப்புறம் கொஞ்சமாக அன்னாசி பூ சின்ன பீஸு, அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுட்டு பிரிஞ்சலை போட்டிருக்கேன். அதை நல்லா வதங்கி வர கேப்பில் வந்து இஞ்சியும் பூண்டும் தட்டி போட்டிருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இல்லை, அரைச்சி வைக்கல, அரைக்கிறதுக்கு டைமும் இல்லைன்றதுனால நான் வந்து அப்படியே தட்டி போட்டிருக்கேன். இதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்பாவது ரொம்ப அவசரமாக இருக்கும்போது இந்த பலாவ் செய்வேன். ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். எப்போவும் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி, அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு எங்கிட்ட இருக்கிற மிச்சமீதி காயெல்லாம் சேர்த்து ஒரு கப் வந்தது அதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக காஷ்மீரி புல்லி
கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக நார்மல் சில்லி, கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இந்த கிச்சன் கிங் மசாலா ஒன்று இருக்கும் எவரெஸ்ட் பிராண்டில். எனக்கு நார்த் இந்தியன் பேஸில் வந்து இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அது மசாலா போட்டு லெட் போட்டு கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா அந்த மசாலா போயிட்டு பிறகு நம்ம வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை நான் 1.5 கப் அளவுக்கு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சா போதும் அப்படின்றதுனால நான் அவளை வச்சுட்டு நல்லா கொதிச்சு வந்த பிறகு ரைஸை வந்து நான் ஆல்ரெடி ஊற போட்டிருந்தேன். ஜீரக சம்பா ரைஸ் தான். நான் ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஊற போட்டுட்டு, எப்போவுமே ரைஸுக்கு தகுந்த தண்ணி வைக்கக்கூடாது. நம்ம ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, ஜீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். நம்ம எவ்வளோ அளவுக்கு எவ்வளோ நேரம் ஊற போடுறோமோ அதை வச்சு தான் தண்ணி மெஷர் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா தண்ணி வற்றிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பொலன்னு வெந்து போயிடும். ஜீரக சம்பாவில் வரைக்கும் நெட்டாட்டு பிரியாணி ரைஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அந்த ரைஸோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சீரியஸ்லி ரைஸில் வந்து பிரியாணிலே இந்த ரைஸ் கொஞ்சம் நல்லாவே தூக்கி கொடுக்கும் அந்த ஃப்ளேவர், டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பழைய வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. சரி, கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. லாட் ஆஃப் மெமரிஸ் இந்த வீட்டில் எனக்கு. சீரியஸ்லி ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதி கொடுக்கணும் போது எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபு. எப்படி சொல்கிறது, எங்களை வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஒரு ஓனர் மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஒரு எங்கள் வீடு அந்த மாதிரி ஆட்டிடியூடே அவங்ககிட்ட இருக்காது. எங்கள் ஓனர் சொல்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. எங்கள் வீடு இது, நாங்கள் ஓனரு, நீங்கள் டென்னண்ட்டு, அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆண்டி வந்து ஃபால் சீலிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. பட் நம்ம வீட்டில் ஃபால் சீலிங்கெல்லாம் போகிற மாடை வந்து மான்னு கூப்பிட்டாரு. அது வந்து இங்கே நிற்கிது. ஸோ சாட்டை இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 6:30 பக்கம் இருக்கோம். நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல, அதுக்கு அப்படி செய்யக்கூடாது. அங்கே இருக்குது இல்லையா பின்னாடி ஒரு டேபிள், ரொம்ப சென்டிமெண்ட்டான டேபிள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது யோசிச்சுட்டே இருந்தேன் வேணுமா வேணாமான்ட்டு. பட்டு